இங்க இந்த குட்டி பொண்ணு அவங்க பாட்டியும் ஒரு பெரிய வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்காரம்மாவோட பேத்தி வந்திருக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைமுக்கு மேல இந்த பொண்ணுக்குள்ள நீ சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பணக்கார பொண்ணுகிட்ட சொன்ன உடனே அவளும் வந்து மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடுறா. ஒரு நாள் வேலைக்கார பொண்ணோட அப்பா கிணறு வெட்டும் போது மண் சரிஞ்சு இறந்து போயிடுறாரு. அவங்க பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க, நான் சொந்த ஊருக்கே இவளை கூட்டு போறேன்னு. ஆனா அந்த பணக்கார வீட்டுக்காரங்க சொல்லிடுறாங்க, இல்ல இந்த பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம், இவளை நாங்களே வளர்த்து வச்சு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க பாட்டியும் ஒரே ஒரு தங்க இதுவை கொடுத்துட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த 2 பொண்ணுங்களும் இப்போ சேர்ந்தே வளர்றாங்க. ஆனால் இந்த வேலைக்கார பொண்ணை என்றைக்குமே அவங்க சமமாகவே பார்த்தது கிடையாது. ஒரு டைமில் வந்து இந்த பணக்கார வீட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வரன்ற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நல்லா படித்த கவர்மெண்ட் வேலையில் இருக்க மாப்பிள்ளை வந்திருக்கான். அப்போ இந்த பொண்ணை அலங்காரம் பண்ணிட்டு போய் நிற்கும் போது அந்த மாப்பிள்ளையோ வந்து இந்த பொண்ணை பார்க்காம அந்த வேலைக்கார பொண்ணு கிச்சனில் இருக்கிறவளை பார்த்துடுறான். எனக்கு அந்த வேலைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கும் போது அவளாம் நமக்கு சமம் கிடையாதுரா வேணான்னு சொல்லியும், நான் படிச்சிருக்கேன் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுறான். இவங்களும் லெட்டர் போடுறாங்க. இதை பார்த்து அந்த பணக்கார வீட்டுக்காரங்க ஐயோ நல்ல சம்பந்தம் கைவிட்டு போயிருமேன்னு சொல்லி பதறி போய்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே அந்த பணக்காரங்க பிளான் போட்டு நைட்டாக அவனுக்கு விடிஞ்சா கல்யாணம்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அவளை ரெடி பண்ணி ஒரு குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவனும் வந்து ஃபர்ஸ்ட் நைட்லேயே அந்த பொண்ணுக்கிட்ட சீட்டு விளையாடி அவள் வச்சிருக்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளை கிட்ட போய் அந்த பொண்ணு எங்களுக்கே தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போட்டான்னு பொய்ய சொல்லிட்டு இவங்க வீட்டு பொண்ணையே அவனுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி நல்லபடியாக முடிச்சும் வைக்கிறாங்க. இந்த பணக்கார பொண்ணு இந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த வேலைக்கார பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். புருஷனோ ஒரு நாள் சீட்டாடுற இடத்துல போயிட்டு காசு பிரச்சனையில் அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொண்டுடுறாங்க. இந்த பொண்ணுக்கு இப்போ யாருமே இல்லாமல் எங்கே ஆரம்பித்தாலோ இந்த வீட்டுக்கே மறுபடியும் வேலைக்காரியாக வந்து நிற்கிறா.